ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து எங்கள் தோட்டத்தில் இருக்கிற தென்னை மரத்துக்கு பொங்கல் வச்சப்போ எடுத்த வீடியோங்க. என்னடா அது தென்னை மரத்துக்கெலாம் பொங்கல் வைப்பாங்களா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறீங்களா? ஆமாங்க. புதுசாக நம்ம தென்னை மரம் வச்சோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு எந்த மரம் பாலை போடுதோ அந்த மரத்தில் தேங்காயோ இல்லை இளநியோ பறிக்க மாட்டாங்க. அதுக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மரத்துலேருந்து தேங்காய் இளநி எதுவாக இருந்தாலும் பறிப்பாங்க. தென்னை மரத்துக்கு பொங்கல் வைக்கிறது வந்து அந்த வீட்டில் பிறந்த பொண்ணுங்க தான் பொங்கல் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கல்யாணமே ஆயிருந்தாலும் அவங்களுக்கு புது ட்ரெஸ் புடவை இந்த மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. எடுத்து கொடுத்து அந்த பொண்ணுங்க தான் பொங்கல் வைக்கணும். ஸோ எங்கள் அம்மா வீட்டு மரத்துக்கு நான் தான் பொங்கல் வைக்கணும். எனக்கு புது ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. என்னால் குனிஞ்சு வைக்க முடியாதனால நான் தொட்டு மட்டும் கொடுத்தேன். அடுப்பு மட்டும் பற்ற வச்சு கொடுத்தேன். எங்கள் அம்மா தான் வச்சாங்க. பொங்கல் நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. சூப்பராக பொங்குச்சு. மரத்துக்கு வந்து நம்ம சாமிக்கெல்லாம் வந்து துண்டு வாங்கிட்டு வந்து கட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மரத்துக்கு ஒரு சிகப்பு துண்டு வாங்கிட்டு வந்து கட்டி பழம் அந்த பொங்கல் படைப்பு வச்சுட்டு அந்த மரத்துலேருந்தே தேங்காயை போட்டு மட்டை வாங்கி அந்த தேங்காயை உடைச்சி சாமிக்கு வந்து தீபார்த்தனை காட்டி சாமி கும்பிட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த இளநீ தண்ணியை வந்து அந்த மரத்துக்கிட்டே கொஞ்சம் தீர்த்தமாக ஊற்றி விட்டாச்சுங்க. எங்கள் ஊரில் இந்த மாதிரி தாங்க ஒரு பழக்கம் இருந்துகிட்ருக்கு. உங்கள் சைட்லாம் இந்த மாதிரி பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க.